வணக்கம். நான் உங்கள் அண்ணா டிவி ஜெயின். நம்ம பார்க்கக்கூடிய திரை விமர்சனம் ஜனநாயகன். வினோத் இயக்கத்தில் நடிகர் விஜய் நடித்திருக்கக்கூடிய ஒரு படம். இது தேர்தல் காலத்திலேயே வர வேண்டிய ஒரு படம். ஆனால் தேர்தலுக்கு பிறகு, ஆட்சி அமைத்த பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படின்னு ஒரு பெயரை தாங்கி அவருடைய கடைசி படம் அப்படிங்கிறதையும் சொல்லி இந்த படம் வெளியே வந்திருக்குது. இந்த படம் எதை பற்றியது அப்படின்னு சொன்னா, பவன் கேசரி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம். அந்த படத்தினுடைய ரீமேக் தான் இந்த ஜனநாயகன். கடைசி படத்தை ஏன் தமிழ்லயே எடுத்திருக்கலாமே, எதுக்கு தெலுங்கு படத்துல ஒரு அந்த கதையில விஜய் நடிக்கணும் அப்படிங்கிற கேள்வி பரவலா ஏற்பட்டிருக்கு. ஆனால் அவர்கள் அந்த கதையை எடுத்துக்கிட்டு சொல்ல வந்த விஷயங்கள் அரசியல் நிறைய பேசக்கூடிய ஒரு காட்சிகள்லாம் நிறைய இருக்கு. தமிழ்நாட்டை சார்ந்த, இந்திய அரசியலை சார்ந்த படங்கள்லாம் நிறைய நடிச்சிருக்கிறாரு திரு விஜய் அவர்கள். ஆனா இந்த கதையை ஏன் ஆந்திரா தெலுங்கு கதையை எடுத்து இது நடிக்கணும், இதுல சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, வழக்கமா ஒரு சமூக விரோதியை அழிக்கின்ற ஒரு படமாகவும் அவருக்கு எதிரான போராட்டமாகவும் இந்த கதை சொல்லப்பட்டாலும், இது கடைசி படமா இருக்கிறனால முழுக்க முழுக்க அரசியலே கலந்திருக்கலாம். இதுக்கு அந்த தெலுங்கு படத்தை ரீமேக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளவு விஷயங்கள் அந்த தெலுங்கு படத்துல எனக்கு இருக்கிறதா மாதிரி தெரியல. இந்த படம் 3 மணி நேரம் படமாக இருக்கிறது. இதுல ரொம்ப வன்மம், வயலன்ஸு, வன்முறை, தலையை வெட்டி அது அப்படியே வீசுறது, சண்டை காட்சிகள், மிக பயங்கரமான ஒரு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இல்லாத ஒரு படம். ஆனா இது டபுள் ஏ சர்டிபிகேட் கொடுத்ததுனால விஜய்க்கு ஓட்டு போட்ட அந்த குட்டீஸுகள் பார்க்க முடியாம போயிருச்சு. குடும்பங்கள் அதிகமா இதை கண்டுகளிக்க முடியாத ஒரு சூழலாயிடுச்சு. அந்த விஜயனுடைய கட்சிக்காரர்கள் அதிகமா பார்த்து, அந்த துறை அமைச்சர்கள், அவருடைய அமைச்சர்கள்லாம் கண்ணீர் விட்டு கதறி பார்த்த அந்த காட்சிகளை தான் நம்ம அதிகமா பார்த்தோம் படத்தை விட. இருந்தாலும் இதில் நடித்திருக்கும் நடிகர்கள் ரொம்ப சிறப்பாக தான் செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் சொல்ல இந்த விஷயத்த அரசியலை சொல்ல வரணும் விஜய்னு சொன்னா, நம்ம விஜயகாந்துக்கு இருந்த அந்த ஒரு கதை வசனகர்த்தாவும் எழுத்தாளரும் வசனகர்த்தாவுமான லியாகத் அலிகானை பயன்படுத்தி இன்னும் நிறைய அரசியலை பற்றி தெரிந்த கலைஞர்கள், கதைவசன கர்த்தாக்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கள வச்சு எல்லாம் இந்த ஜனநாயகத்தை தங்களுக்கு தேவையான அந்த வடிவமைப்பில் இதை செய்திருக்கலாம். அதை விட்டுட்டு தெலுங்கு படத்தை எடுத்து கடைசி படமாக எடுத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. வினோத்துக்கு அந்த சரக்கு எல்லாம் கம்மியாக போனதுனால அவர் தெலுங்கு படத்தை ரீமேக் செஞ்சு அதை எடுத்துட்டாரு. மிகப்பெரிய பொருட்செலவு தான். வசூல் வேட்டை அதிகமாக இருந்தாலும் அவர் சொல்ல வந்த விஷயத்தை அருமையா சொல்லியிருந்திருக்கலாம். இந்த கதைக்காலங்கள் தேவையில்லை. விஜயை பற்றி சொல்றதற்கு, விஜயினுடைய அரசியலை பற்றி பேசுவதற்கு அருமையான நேரங்கள்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் பயன்படுத்தாம இது மாதிரியான கள்ளக்கடத்தல்காரர்களையும் சமூக விரோதிகளையும் அழிக்க வர்றாரு அப்படிங்கிறத சொல்லி இந்த அரசியலை கலந்து செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இந்த சமூக விரோதிகளை அழிக்கிற படம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய கதைகள், நிறைய கலைஞர்கள், நிறைய கதாநாயகர்கள்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் அவருக்கு சொல்ல வந்த அந்த அரசியல் படமா இந்த ஜனநாயகம் இருந்திருக்குன்னு தான் நல்லா இருந்திருக்கு. ஏன்னா ஜனநாயகன் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு தான், டைட்டில் தான். ஏன் வினோத்துக்கு இது மாதிரியான சிந்தனை வந்துச்சுன்னு தெரியல. தெலுங்கு படத்தை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுல சொல்லப்பட்ட கருத்துக்கள் எனக்கு என்னமோ பெருசா இது இல்லை. அப்படி இருந்தாலும் இந்த படம் விஜய் அவர்களுடைய கடைசி படமாக இருக்கிறது அப்படின்ற சொல்லதுனால நாமளும் இதை பார்த்தோம். அந்த வகையில் 3 மணி நேரம் மிகவும் பொறுமை தான் தேவை இருக்குது. இருந்தாலும் காட்சிகளை நிறைய சண்டை காட்சிகள் இழுவையாக இருந்தாலும் அதெல்லாம் குறைச்சிருந்திருக்கலாம். கடைசியில் சொல்லப்பட்ட அவருடைய படங்களுடைய அந்த அர்த்தங்கள் உள்ள காட்சிகள் மட்டும்தான் ரொம்ப நிகழ்வாகவும் நிகழ்ச்சியாகவும் ஒரு கூர்ந்து கவனிக்கக்கூடிய அந்த காட்சிகளாக இருந்தது. அந்த காட்சியோட நேரம் மட்டும்தான்
நல்லா இருந்து இன்னும் அதிகமான காட்சிகளை நடைமுறைக்கு ஏற்றாற் போல் அமைத்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அந்த வகையில ஜனநாயகன் ஏதோ ஒரு வகையில் வெளியே வந்துருச்சு. ஜனநாயகனால் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும், ஜனநாயகம் நிலைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லி மீண்டும் ஒரு திரை விமர்சனத்தை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது அன்பு தம்பி அண்ணா டிவி விஜயன். நன்றி, வணக்கம்.